IPL 2024 டெல்லி கேபிட்டல்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸோட மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா இது புதுசாக கட்டியிருக்கிற சண்டிகரில் ஒரு ஸ்டேடியம் நடக்க போகுது. பஞ்சாப் கிங்ஸுக்கு அதுதான் இப்போ வந்து ஒரு ஹோம் ஸ்டேடியமாக இருக்க போது. இந்த மேட்ச் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலை பற்றி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த சைடு வந்து டேவிட் வார்னர், அடுத்து பிருத்வி ஷா, இது கூட பார்த்தோம்னா மிச்சல் மாஸ், அடுத்து ரிஷப் பண்ட், குமார் குசாரா இல்லைனா அந்த மாதிரி பிளேயர்ஸ் யாராவது விளையாடுவாங்க எதிர்பார்க்க போகிறது. அடுத்து வந்து ட்ரிஸ்டன் சப்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்த்து நான் யோசிக்கிறேன். அடுத்து பவுலர் சைடு போயிட்டோம்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், அடுத்து முகேஷ் சௌத்ரி, இசான் சர்மா மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க. கலீல் அகமதுக்கு ஒரு ஏகப்பட்ட முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லைனப்பில். அடுத்து வந்து ஆதின் பிக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஜே ரிச்சர்ட்சன் மட்டும்தான் இருக்காது. ஆண்ட்ரிக் நோக்கியா இன்னும் வந்து டிசி கேம்ப்ல இணையல. அடுத்து அப்படியே நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவல் பார்த்தலாம். பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவல் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து கேப்டன் சிக்கர் தவன் வந்தது. அது கூட வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து போன வருஷம் நல்லா விளையாண்ட பிரப்சிம்ரன் சிங் வந்தது. அடுத்து வந்து ஜானி பரிஸ்டோ இருப்பாரு. இது கூட பார்த்தோம்னா அத்தர்வா தைடே மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் உள்ள வரதுக்கு ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்பர் 5 பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மா. அடுத்து வந்து ஆல்ரவுண்டர் தான் இந்த டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டன், அடுத்து சாம் கரன் மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அடுத்து நம்ம பவுலிங் சைடு பார்த்தோம்னா கண்டிப்பா ரபாடா ஆடுவாரு. அடுத்து வந்து ராகுல் சரி, இது கூட வந்து அஸ்தீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க. ரெண்டு டீமே ஒரு செட்டிலான யூனிட்டா தான் இருக்கு. எந்த டீம் இதில் வந்து நல்ல பெட்டர் கிரிக்கெட் ஆடுறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ரெண்டு டீமே கொஞ்சம் வந்து ஃபிளாஸோட தான் வந்திருக்காங்க. ரெண்டு டீமே வந்து ரெண்டு டீமே போன வருஷம் வந்து ரொம்ப கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ரெண்டு டீமே ஒரு கம்மியான அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதனால இந்த ரெண்டு டீம்ல இருந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த டீம் போன வருஷத்தோட கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணாலே இந்த டீமுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அடுத்து மெகாக்ஷன் எல்லாம் கழிச்சு போட்டு புது டீமாக தான் எடுக்க போறாங்க. இப்போதைக்கு இந்த டீமோட நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா இப்போதைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ், அடுத்து பஞ்சாப் கிங்ஸ், இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்தோம்னா ரெண்டு டீமே ஒரு சொதப்பலான டீம் தான் சொல்ல போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப வருஷமா பிளே ஆஃப்ஸ் போவாங்க, ஃபைனல் போவாங்க. அடுத்து இப்போ கொஞ்சம் வருஷமா பிளே ஆஃப்ஸும் போல, ஃபைனலும் போல. அடுத்து பஞ்சாப் கிங்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. எல்லா வருஷமே சொதப்பி 5வது 6வது இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ பண்ண பற்றி பேசலாம் இருக்கேன். ரிஷப் பண்ட் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்லேருந்து இப்போ கம்பேக் பண்ணி கொடுத்துருக்கா. அதே கம்பேக்கோட டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு நல்ல ஃபைட் பேக் கொடுத்தா மட்டுமே போதும். இந்த சைடு பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்றது, ஏகப்பட்ட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களோட கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இங்கே தவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து டேவிட் வார்னர், இங்கே சிக்கர் தவன், இங்கே ரெண்டு பேருமே ஹெட் டு ஹெட்ல ஏகப்பட்ட ரெக்கார்ட் நல்லாவே வச்சிருக்காங்க. இங்கே டேவிட் வார்னர் பற்றி சொல்லணும்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்தாலே 50 அடிப்பாரு. அதே மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்தாலே சிக்கர் தவன் நல்ல பெர்ஃபார்ம் கொடுப்பாரு. அடுத்து இந்த சைடு இருக்க பிட்ஸ் அண்ட் பீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் யாரும் பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ்ல லிவிங்ஸ்டன், சாம் கரன் ரெண்டு பேருமே என்னதான் இவ்வளவு கோடியா காசு கொடுத்து எடுத்தாலுமே அவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. கடைசி 2 சீசனா சிக்கந்தர் ராசா இருக்காது. ஆனால் அவளுக்கு இப்போ வந்து நேஷனல் டியூட்டி வந்து ஜிம்பாப்வேக்கு இருக்கிறதுனால அவர் விளையாட மாட்டார் தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து ஜானி பரிஸ்டோ, அவருமே கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருந்தார். இப்போ கடைசியாக நடந்த அவர் 100th டெஸ்ட் வந்து வெர்சஸ் இந்தியா கூட நடந்துச்சு. அதில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதாவது ஒரு 28 பாலுக்கு ஒரு 30 ஒரு நல்ல ஒரு ஃபயர் இன்னிங்ஸ் ஆடி முடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து நம்ம பவுலிங் சைடில் ரபாடா இருக்காது. ரபாடா ரொம்ப நாள் ஆச்சு அவர் பார்ட்டிக்கு வந்து அவர் வந்து இன்ஜுரியிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துகிட்டு இருக்காது. இப்போ இந்த டீமோட ஒரு இந்தியன் லைனப்பை பற்றி சொல்லலாம். சிக்கர் தவன், பிரப்சிம்ரன் சிங், அடுத்து வந்து ஜிதேஷ் சர்மா, இவங்க 3 பேருமே போன வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 பேருமே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியாங்கன்னு இந்த டீமுக்கு. ஏன்னா மீதி இருக்க ஃபாரின் பிளேயர்ஸ் யாருமே அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலை. அவங்களோட ஃபார்மும் அப்படி தான் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே பவுலிங் சைடு பார்த்தோம்னா ஹர்ஷல் பட்டேல ஒரு 11 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. புது கிரவுண்டாக இருக்கும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் ட்ராக்காக இல்லாமல் கொஞ்சம் பவுலருக்கு அசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அவர் நல்லா போடுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஹர்ஷதீப் சிங் இருக்காது, அதை பற்றி சொல்ல தேவையில்லை. டெத் ஓவர்ஸ் நல்லா யாக்கப்படுவாது. அடுத்து வந்து ராகுல் சகர் இருக்காது, அதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. என்னதான் ஒரு விக்கெட் எடுக்காட்டியும் கூட ஒரு எக்கனாமிக் ஸ்பெல்லோட முடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு பிளேயர் இருப்பார். மொத்தமாக பஞ்சாப் கிங்ஸை பற்றி சொல்லணும்னா ஒரு சூப்பரான டீம். ஆனால் அவங்களோட கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வரதில்லை. இதே இது இந்த சைடு டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஒரு 2 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து டேவிட் வார்னர், அது கூட பார்த்தோம்னா மிச்சல் மாஸ். இவங்க 2 பேருமே வேர்ல்டு கப் வின்னிங் சைட்லேருந்து வராங்க. இவங்க 2 பேருமே போன வருஷமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பிருத்வி ஷா போன வருஷம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது வந்து ஏகப்பட்ட பர்சனல் இஷ்யூலாம் இருந்துச்சு. அதுல வந்து அவர் வெளியே வந்ததுலேருந்தே அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அடுத்து வந்து அவரோட ஓவர் வெயிட் ஆகிட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஒரு பெரிய பிளேயராக இருந்தார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அண்டர் 19 முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு பெரிய பிளேயராக சைன் ஆகாதுன்னு எதிர்பார்த்தாங்க. கொஞ்ச நாள் சைன் ஆனாங்க. அடுத்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனாரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு, ஏகப்பட்ட இஷ்யூ வந்துச்சு. அதுலேருந்து அவர் அப்படியே போயிட்டாரு. அடுத்து வந்து கம்பேக் கொடுத்ததுக்காக ரிசர்வ் பண்ணிட்டு அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. டீம் வந்து அவர் எப்படி விட்டுட்டு போனாரோ அதே இடத்துல தான் இருக்குது. மறுபடியும் அவர் டேக் கண்ட்ரோல் எடுத்தால் மட்டுமே. அடுத்து வந்து ஃபினிஷிங் சைடில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம்னா குமார் குசாரா நாளைக்கு விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு எக்ஸைட்டிங் யங் டேலண்டாக இருப்பாங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து அக்ஷர் பட்டேல் பற்றி சொல்ல தேவையில்லை. இந்தியாவுக்கு வந்து ஜடேஜாக்கு அடுத்து ஒரு பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இப்போ யார் இருக்கான்னு பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல் தான் இருக்காங்க. அடுத்து வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அது வந்து ஏகப்பட்ட லீக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. SAT20 லீக்ல நல்லா பண்ணியிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காலையும் நல்லா பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஏகப்பட்ட பெர்ஃபார்மன்ஸோட இப்போ வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. அடுத்து வந்து பவுலிங் சைடு போயிட்டோம்னா குல்தீப் யாதவ் ஒரே ஒரு ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேலோட சேர்ந்து ஒரு நல்ல வேல்யூ கொடுக்குற ஸ்பின்னராக இருப்பாரு. அடுத்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங்கை பற்றி சொல்லணும்னா நாளைக்கு ஆண்ட்ரிக் நோக்கியா இருக்க மாட்டார். ஆண்ட்ரிக் நோக்கியா இன்னும் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கேம்ப்ல இன்னும் இணையலை. மீதி இருக்க எல்லாருமே வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பாலராக ஜே ரிச்சர்ட்சன் இருந்தாலுமே அவர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து மீதி இருக்க எல்லாருமே ஒரு இந்தியன் பவுலர்ஸாக தான் இருக்க போகிறாங்க. முகேஷ் குமார், அடுத்து வந்து கலீல் அகமது, இசான் சர்மா மாதிரி பிளேயர்ஸ் இருக்க போகிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு டீசென்டான பவுலர்ஸ் தான். அவங்களால வந்து ஒரு 4 hours 35 அது மாதிரி முடிக்க முடியும். கலீல் அகமதை வந்து நம்ப முடியாது. அவர் 4 hours 15 கொடுப்பாரு. திடீர்னு வந்து 4 hours 18 ரன்ஸ் கொடுத்து வந்து 4 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு
டேலண்ட் தேவை, அதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. அவர் வந்து இன்னொரு சதுல் தாக்கூர் மாதிரி எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அடுத்து வந்து இன்னொரு வந்து ஒரு எக்ஸைட்டிங் யங் டேலண்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க, ஜேக் ஃபிளாஸ்னர். அவர் வந்து நாளைக்கு ஆடுவாதான்னு தெரியல, ஆனால் ஆடுனா நல்லா இருக்கும். ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து ரிசர்வ் பண்ணி மொத்தமாக கீப்பிங் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸுக்கு பதிலாக அவர் வந்து ஜேக் ஃபிளாஸ்னர் ஆட வைக்கலாம். அவர் ஒரு எக்ஸைட்டிங் யங் டேலண்டாக இருப்பாரு. இது மாதிரி வந்து ஏகப்பட்ட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் அதே மாதிரி தான் பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி ஏகப்பட்ட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸாக மாதிரி அவங்களால இந்த வாட்டி பிளே ஆஃப்ஸ் போக முடியுமா தான் பார்க்க முடியும். இவங்க ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அதெல்லாம் தூக்கி போட்டலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி டீம், சேமான டீம். அந்த மேட்ச்சில் யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கான என்னோட வின்னிங் பெரிசன் பார்த்தோம்னா ரெண்டுமே 50-50 டீம். ரெண்டு டீமே ஒரு சாலிட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டு டீமே வந்து மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் தர மாட்டாங்க. அதனால அந்த டேல எந்த டீம் நல்லா விளாடுதோ அந்த ரெண்டு டீம்ல ஒத்த டீமுக்கு வந்து என்னோட பாயிண்ட் இருந்துட்டு போகுது. அதாவது வந்து ரெண்டுக்குமே 50-50 தான் தெரியும். இது கூட அப்படியே இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் அதை போது அதையும் தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ. IPL 2024 டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டாவது மேட்ச் சண்டிகரில் நடக்க போகுது. இது வந்து பஞ்சாப் கிங்ஸ் புது கிரவுண்டில் நடக்க போகுது. அதனால இப்போதைக்கு இந்த ஸ்டாட்ஸ் அவ்வளவா இல்லை. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கீப்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனாக இருக்கிற ரிசர்வ் பண்ணிருக்கலாம். அது கூட நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து ரெண்டு கீப்பர் எடுத்து போதும். ஜிதேஷ் சர்மா, அடுத்து வந்து பப் சிம்ரன் சிங், இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அப்படியே பேட்ஸ்மேன் சைடு போனோம்னா ரெண்டு பேங்கபிள் பேட்ஸ்மேன் எப்போ ஃபேண்டசி தொட்டாலுமே இவங்க ரெண்டு பேர் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ஒன்று சிக்கர் தவான், இன்னொரு டேவிட் வார்னர், இவங்க ரெண்டு பேர் பிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வேற யாராவது பேட்ஸ்மேன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜானி பெரிஸ்டோ, பிருத்விஷா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் யாராவது வேணும்னா நீங்க மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நான் வந்து ஆல்ரவுண்டர் சைடு போனோம்னா மிச்சல் மாஸ், அக்சல் பட்டேல், அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன், இவங்க ரெண்டு பேர்ல ஒத்தாள் எடுத்துக்கோங்க. நான் சாம் கரனோட போறேன். அடுத்து நம்ம வந்து பவுலிங் சைடு போனோம்னா பவுலிங்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம குல்தீப் யாதவ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கலீல் அகமது, ஹர்ஷல் பட்டேல், இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒத்தாள் பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எப்பவுமே பஞ்சாப்க்கு வந்து டெத் ஓவர்ல பவுலிங் போடுற அசதீப் சிங் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அவ்வளவுதான் என்னோட ஃபேண்டசி பிக். இது கூட என்னோட கேப்டன் சாய்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேருமே ரிஸ்கி கேப்டன் தான். ஒன்று ஹிட் ஆர் மிஸ் பிளேயரா இருப்பாங்க. ஒன்று மிச்சல் மாஸ், அது கூட பார்த்தோம்னா பப் சிம்ரன் சிங், இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒன்று கேப்டனா போட்டுக்கோங்க. அடுத்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா பேங்கபிள் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர், இல்லைனா சிக்கர், இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒத்தாள் போட்டுக்கோங்க.